ஹலோ எவ்ரிவான். ஆல்ரெடி தாய்லாந்து ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் பத்தி பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தோம். இது பார்ட் 2. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே கேட்டாங்க. உண்மையிலேயே தாய்லாந்துல இருந்து தான் போட்டிருக்காங்களா? எந்த மாரி ஆட்கள் இங்க போட்டிருக்கு இந்தியன்ஸே போட்டிருக்கலாமே! உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்ற மாரிலாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன நான் சொல்ற ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க அவங்கட்ட டைரக்ட்டா பேசுனோங்க. பேசி தான் நீங்க எங்கேருந்து வரீங்க? என்ன மாரி அ இந்த ஐ மீன் இது எல்லாமே போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப, நாங்க ஒரிஜினலி வி ஆர் ஃப்ரம் தாய்லாந்து ஒன்லி. அங்க இருந்து தான் நாங்க போட்டிருக்கோம். தாய்லாந்து மட்டும் இல்ல, சிங்கப்பூர், ஈரான், ஆப்கானிஸ்தான் எல்லாமே அவங்கவங்க கண்ட்ரீஸ்ல இருந்து இங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, விமன் பிரைவேட் லிமிடெட் தாய்லாந்து. தாய்லாந்துல இருந்தே போட்டிருந்தாங்க. அங்க யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ ரொம்ப டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொன்னும் பார்க்கும்போது ஒரு யூனிக்கா இருந்துச்சு. நார்மலா இங்க லேடீஸ் யூஸ் பண்ற மாரி ஜுவல்லரீஸ் இல்ல. இந்த கண்ணாடிய பாருங்களேன். இந்த ஷிப்ல யூஸ் பண்ற மாதிரி ஒரு கண்ணாடிங்க. இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் படத்துல தான் இந்த மாரி கண்ணாடிலாம் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃப்ளவர் ஷாப் எங்கள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு. பிராங்க்லி அப்படின்ற ஒரு ஃப்ளவர் ஷாப். அங்க யூஸ் பண்ண அந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு தொட்டு பார்க்கணுன்னு தான் ஆசையா இருந்துச்சு. இது ஒரிஜினலா இல்லன்னா டூப்ளிகேட்டா அப்படின்ற ரேஞ்சுக்கு ரியல் ஃபீலிங் எங்களுக்கு குடுத்துச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு இந்த பிராங்க்லி ஃப்ளவர் ஷாப். அது போக அ இந்த ஜுவல்லரீஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, துபாயிலருந்து சில கண்ட்ரீஸ் போட்டிருந்தாங்க. தாய்லாந்துலேருந்து போட்டிருந்தாங்க. ரொம்பவே யூனிக் ஸ்டைலா இருந்துச்சு. இங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணது இந்த கடை தாங்க. தைவான்ல இருந்து ஒரு ஒரு ஆள் போட்டிருந்தாருங்க. பேக் எல்லாமே பிராண்டட் பேக்ஸ் மாரி இருந்துச்சு. எவ்வளோன்னு கேட்டா ஜஸ்ட் 800, 900ன்னு சொன்னாங்க. எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எப்புட்றா இவ்ளோ கம்மியா ஒரு பேக்ஸ் குடுக்க முடியும் அப்டின்ட்டு. அந்த அளவுக்கு எங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. இந்த பேக் நான் இதுவரைக்கும் என் வாழ்நாள்லயே பார்த்ததில்ல. அந்த மாதிரி ஒரு பேக். என் ஒய்ஃபே சொன்னாங்க, "ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாரி ஒண்ணு வாங்கி குடுங்கன்ட்டு." "ஏய் அந்த பக்கம் போகாத, இங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்துட்டேங்க. அந்த மாரி ஒரு கடை இது. இதுவும் ஹேண்ட்பேக் தான். நான் சொல்லிட்டேன், "நம்ம போகக்கூடாத இடமா இது. தயவு செஞ்சு இங்கிட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டேன். இது பார்த்தீங்கன்னா, மலேசியன் அண்ட் இந்தியன் கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப். அவங்க ஹேண்ட் கிராஃப்ட் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்பவே யூனிக் மாடலா இருந்துச்சு. ஒவ்வொரு பாசி, ஸ்டோன் இது எல்லாமே அதோட அதோட குவாலிட்டியே வேற மாதிரி இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம தயவு செஞ்சு இஃப் யூ ஹேவ் ஃப்ரீ டைம் ப்ளீஸ் கோ அண்ட் விசிட். இதுதாங்க நான் சொன்ன அந்த ஆப்கானிஸ்தானோட ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த ஷாப்பு. இது காஸ்மெட்டிக்ஸ் வச்ச ஒரு கடை. இதுதான் நான் சொன்ன இந்த அபுதாபி நான் சொன்னேன்ல, அந்த துபாயிலருந்து போட்ட ஒரு ஜுவல்லரி ஐட்டம். அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவங்க தாங்க ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொன்னா இவங்கள தான் சொல்லணும். உகாண்டாலருந்து அங்க யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. ரொம்பவே யூனிக் ஸ்டைல். நீங்க அத போட்டீங்கன்னா, கண்டிப்பா வேற லெவலா இருப்பீங்க. அந்த மாரி ஒரு ட்ரெஸ்ஸு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது போக அ சுவர்ல ஒட்டுற டெக்கார் ஐட்டம்லாம் சேல் பண்ணாங்க. ரொம்பவே யூனிக் ஸ்டைலா இருந்துச்சு. இத பார்த்தீங்களா? நம்ம வண்டிலலாம் போகும்போது கட்டிட்டு போவோமே, அந்த மாரி உள்ள ஒரு டை நல்லா இருந்துச்சு. அது போக அவங்களோட டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தாங்க. ஒவ்வொரு கடைக்கு மேலேயும் கொடை வச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யூசுவலி ஸ்டால்ல நீங்க பார்ப்பீங்க. அந்த மாரி ஒரு ஐட்டம்ஸ், ஜுவல்லரி ஐட்டம்ஸ். இன்னும் எங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயங்கள்லாம் இனிமே தான் இருக்கு. நீங்க கூடிய சீக்கிரமே பார்ப்பீங்க. நம்ம யூசுவலி ஸ்டால் போறோம்னா, ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், ஜுவல்லரி இருக்கும். சும்மா 4, 5 ஸ்டால் போட்டிருப்பாங்க அப்படின்னு தான் உங்களோட மைண்ட் இருக்கும். பட் அது போக இந்தா வந்துட்டாங்க நம்மளோட ஆப்கானிஸ்தான் ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓகே. 2 ஆப்போசிட் சைட்ல போட்டாங்க பாருங்க. ஐயோய்யோ! அந்த மாதிரி இருந்துச்சுங்க.
2 சைடு கத்தி கத்தி கூவி கூவி விப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வித்து ஒவ்வொன்னுமே யூனிக்கா இருந்துச்சு. கிவி ஃப்ரூட், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ்ல எல்லா வெரைட்டீஸுமே வித்துருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு. இந்த லேடி பார்த்தீங்களா, ஏதோ கார்ட் கேம் மாரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு. இதுலேருந்து ஏதாவது ஒரு கார்ட் பிக் பண்ணி, அதுக்கு ஏத்த மாதிரியே நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்வீட்ஸ் ஐட்டங்க. ஸ்வீட்ஸ் ஐட்டம் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச குனாஃபா வச்சிருந்தாங்க. நான் சாப்பிடல. அ ஒரு டயட்ல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிடல. அது போக அவங்க ஒரு 2 பாக்ஸ் வச்சிருந்தாங்க. 750 அண்ட் 1500க்கு. பட் ரியலி, ரியலி, ரியலி வொர்த் இட். ஓகே. இதுதான் வந்து ஆல்ரெடி இத பத்தி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. ஆஷிஸ் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானோட ஒரு டெசர்ட் ஐட்டம். ஸ்ட்ராபெர்ரில சாக்கோ சிரப் ஊத்தி குடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து சாக்லேட்ஸ்ங்க. துபாய் சாக்லேட்ஸ் ஒவ்வொன்னா கட் பண்ணி சாம்பிள்லாம் குடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதாங்க அந்த இடத்தையே அப்படியே தங்கம் மாரி ஜொலி ஜொலிக்க வச்ச ஒரு இடம். லைட்ஸ்லாம் இருக்கு. லைட்ஸ்ல உள்ள அப்படியே சீரியல் லைட்ட போட்டு வச்சுட்டாங்க. வெளியில சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் வந்து, அது ரொம்ப பிரகாசமா லைட் எரிய வச்சுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. அந்த இடத்தையே நல்லா தங்கம் மாரி ஜொலிக்க வச்சுருச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இடம்லாம் கொஞ்சம் நார்மலா இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸ், அது போக அ பேக்ஸு, ஹேண்ட் கிராஃப்ட் பண்ண பேக்ஸு ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தா ஆள் இல்ல. என்னன்னு பார்த்தா இந்தியன்ஸ் வச்சிருக்காங்களாம். என்னடா நியாயம் இது? பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஆப்போசிட் சைட்ல கூட ஸ்டால் யாருமே வைக்கல. அந்த அளவுக்கு வந்து கூட்டம் கம்மியாயிருச்சு. ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இவங்க யூனிக்கா ஒரு பெர்ஃப்யூம் ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. இவங்களும் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாரி ஸ்டோன் ஐட்டம், மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து யூனிக்கா வச்சிருந்தாங்க. இவங்க வந்து ஜார்ஸ் எல்லாமே வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க கார்பெட்ஸ், மேட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது இதுதாங்க லேடீஸ் செப்பல்ஸ். இதில பார்த்தீங்கன்னா, அகைன் என் ஒய்ஃப்ட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். "யூ ஷுட் நாட் என்டர் இன்டூ திஸ் ஷாப்" அப்படின்ட்டு. அதனால அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன். அது போக இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அகைன் 3வது ஸ்டாலுக்குள்ள வந்துட்டோங்க. இங்கே தான் மெயினான ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது 5டி ஃபோட்டோஸ், அவங்க ஒரிஜினலா ட்ரா பண்ண அ ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ரொம்பவே யூனிக்கான இருந்துச்சு. ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சுங்க. இதில பேக்ஸ் ஐட்டம் இருந்துச்சு. நீங்க உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வச்சு பிரிண்டட் டீ ஷர்ட்ஸ் வேணும்னு சொன்னா, அதுவும் வந்து பிரிண்ட் பண்ணி குடுத்தாங்க. 1, 2 கடை இல்லங்க. இந்த வீடியோ பத்தி போடணும்னா, கிட்டத்தட்ட 1 ஹவர் வீடியோ, 2 ஹார்ஸ் வீடியோ போடணும். அந்த அளவுக்கு நாங்க உள்ள டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணோம். இதெல்லாம் டீ ஷர்ட்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு. கேட்ட உடனே வந்து எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு நான் குடுக்கணும்னா கூட குடுக்குறோம் அப்டின்னாங்க. பிரிண்ட் வச்சு. நாங்க விளாக் எடுக்குறோங்க அப்டின்ன உடனே நல்லா ஷோ பண்ணிலாம் காட்டுனாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா எங்கள ட்ரீட் பண்ணாங்க. அது போக நம்ம 2டி கேள்விப்பட்டிருப்போம். 3டி கேள்விப்பட்டிருப்போம். அது என்னடா 5டி ஃபோட்டோஸ் அப்டின்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஃபோட்டோஸ்லாம் உள்ள இந்த வீடியோல இருந்துச்சு. ரொம்பவே எங்களுக்கு ஹேப்பியா இருந்துச்சு இந்த இதுக்கு போனது. அதிகமான டீ ஷர்ட்ஸ், பேக்ஸு இந்த சைடு ஃபுல்லாவே நார்த் இண்டியன ஃபோக்கஸ் பண்ணியான ஒவ்வொரு ட்ரெஸ் ஐட்டம்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ், ஆ ஹேண்ட் பேக்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட் கிராஃப்ட் பேக்ஸ் எல்லாமே யூனிக்கா இருந்துச்சு. சாரீஸ் வந்து ரொம்பவே ஆ எங்கேயுமே ஐ மீன் தமிழ்நாட்ல கிடைக்காத கேள்விப்பட்டிருப்பீங்க. சூரத் சில கண்ட்ரீஸ் தான் வந்து ஹேண்ட் பேக் மேக்ல வந்து நல்லா இருப்பாங்க அப்டின்ட்டு. அந்த மாரி இது எல்லாமே இங்க கிடைச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.